சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயா பெரியவரே, இங்க பார்க்கவே பயங்கரமா இருக்கிற மாதிரி ஒருத்தர் வந்தாரா? யாருடா சொல்ற? யோ லூசு, காது கேட்கலையா? பார்க்கவே பயங்கரமா சார் 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 என்ன கல்யாணம் முடிஞ்சு இன்னும் ஃபர்ஸ்ட் நடக்கலையா? ஐயோ பெருசு, என்ன மன்னிச்சிரியா, விட்டுட்டா போச்சியா? யோ நிறுத்தியா? யோ கதிர் மாமா, யோ கதிர் மாமா எங்கயா இருக்க? வாயா சீக்கிரம் வாயா, லூசு கிட்ட மாட்டி விட்டு போயிட்டேன். ஓட்ட போறாயா? வாயா கதிர் மாமா. ஐயா ஐயா ஐயா, துப்பாக்கி எடுக்காதயா, மன்னிச்சுக்கயா மன்னிச்சுக்கயா, துப்பாக்கி எடுக்க. யோ கதிர் மாமா வாயா. யோ 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 கிள்ளி, எங்க மாமா கதிர் சார், நான் குணசேகர மர்மம் சார். சார் சார் உயிர் பயத்தை காட்டாதீங்க சார், விட்டுருங்க சார். மாமா நம்மாலியாவ என்ன நம்மால லூசு பயலா இருக்கான்? என்னடா பேசி தொலைச்சா? மாமா அந்த பெருசு காது கேட்டதா இல்லையான்னு தெரியல. அதான் கேட்டேன். மாறி மாறி. சரி சரி, நம்ம ஆளுதான். நான் தான் சொன்னேன்ல. சரிகால யாரு இந்த லூசு பயலா? ஏலே ஏதாவது பேசுறா தொண்டை கிழிச்சிரும். சரி விடியா, இல்ல சும்மா நீ யார்கிட்ட பேசுறா? மாமா நீ சொன்ன அவன் ஆளு தினுசா இருப்பான்னு, அதுக்கு இவ்வளவு தினுசா இருப்பான்னு நினைக்கல. மாறி மாறி வாய் கண்ணு எடுத்துட்டா மாமா. சும்மா இரு. அவன் இவன்டா அப்படி சொல்லிரும். சாரி 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 சாரி. மாமா நீ சொன்ன பெருசு தானா? சும்மா இரு. ஐயோ லூசுப்ப, பெரியவர் பெரியவர்னா அப்படி தொலைச்சு போடுவோம் பாத்துக்கோ. சார் கொஞ்சம் சும்மா இருங்க சார். டேய் சும்மா இருக்க மாட்டே நீ. சரி விடுங்க. ஆமா எவ்வளவு நேரம் இங்க இருந்தீங்க? இந்த கார்ல தான் இருந்தேன் நானு. எது இந்த கார்லயா? ஆமா. அப்ப நாங்க வந்ததை நீங்க பாக்கலையா? பார்த்தேன். யோ பார்த்தோன்னே கூப்பிட்டு தொலைக்க வேண்டியதானே? போலீஸ்காரன்டா, சூழ்நிலையை பார்த்து மானிட்ட பண்ணிட்டு தான் கீழே இறங்குவேன் நானு. ஆமா, உன்னால கார்ல இருந்து பேக தூக்கிட்டு இறங்க முடியலங்கிறதுக்கு சாக்கு வேற. வடா விளக்கண்ண. சரி கிளம்பலாமா? கிளம்ப வேண்டியதுதான். எது இதுலயா? இதுல இல்ல, அதுக்கு ஸ்பெஷல் வண்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்கேன். என்ன ஆம்புலன்ஸா? கிட்டத்தட்ட அப்படிதான்டா இருக்கும். யோ என்னையா சொல்ற கதிர்? இந்த இடம் ஆக்ஷன் உன்னோடது, ஐடியா என்னோடது. நீ ஆக்டர், நான் டைரக்டர். அப்ப நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஒழுங்கா இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் வருவேன். இல்ல படம் ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துல காணாம போயிருவேன். மாமா என்ன சொல்றாரு? யோ முதல்ல நீ கிளைமேக்ஸ் வரைக்கும் வரியான்னு பாப்போம்டா. யார் யார் வர்றாங்க போறாங்க பாப்போம்டா. சரி சரி வா, வண்டி எடு. வண்டி நீ எடுறா, சாவி இருக்குள்ள. ஏன் டிரைவருக்கு என்னாச்சு? டிரைவர் வந்தா அவனை அனுப்பிச்சிட்டேன் நானு. நம்ம பண்ற காரியம் அவனுக்கு தெரியக்கூடாதுல்ல, அதான் போக சொல்லிட்டேன். ஓ அவனோட பெரிய ரோதனையா போச்சியா. சரி வா, நானே எடுக்கிறேன். வாடா மாமா. என்ன இந்த ஆளு ரொம்ப தினசா இருக்கான் மாமா. நீ கொஞ்சம் லேட் பண்ணா என் நெத்தி போட்டுல சுட்டுப்பாயா? இருக்கு, நான் தான் இருக்கேன்னு சொல்றேன்ல. வா ஏறு, வாங்க. போயா வண்டியில ஏறு. போலீஸா ரவுடியானே தெரியலையே. சத்தம் காட்டாம வரணும். பார்க்க டெரர் பீஸா தான் தெரியற, செயல்ல தான் எப்படின்னு தெரியல. அக்கா அண்ணா, நீங்க 3 பேரும் ஒரே கலர்ல Dress போட்டுட்டீங்கல்ல, நான் மட்டும் பாருங்க டிஃபரண்டா இருக்கேன். நீங்க ஹீரோயின் மேடம், நாங்களா அப்படியா? எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல வர வர தர்ஷன் நல்லா காமெடி பண்றான். 2 படம் வச்சிருந்த போறாங்க. இல்ல இல்ல ஹீரோயின் தான். யாரு இல்ல? ஏன் இந்த பேக் இங்கனே இருக்கு? இதக்க இவள கலப்ப முதல்ல. ஏன் உன் துணியை வச்சிட்டியா? அடியே தெரியுமா? எல்லாம் வரேன். உள்ள டாப் எடுத்து வச்சிட்டீங்க. இந்த பாத்ரூம் இருக்கு. எல்லாம் எடுத்து வச்சாச்சா? நீ போலாமா? எடுத்து வச்சிட்டேன். உன் பேக் எங்க? கார்ல எடுத்து வச்சிட்டேன். வச்சிட்டியா? வச்சிட்டா நீ. சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் அண்ணி. கிளம்புவோமா? போலாம். என்னக்கா பிள்ளைங்களுக்கு லீவா? ஆமா, 2 நாள் லீவ் போட்டாச்சு. பரவ சனி ஞாயிறு மொத்தம் 4 நாள். இது ஆட்டம் இனி தாங்க முடியாது. அப்புறம் ஒரு விஷயம், சக்தி எப்பயும் சொல்றதுதான், எனக்கு அந்த பாண்டியனை பார்த்தாலே பயந்து வருது. மாமா பார்த்து கூட தைரியமா பேசிடுவேன், அவரை பார்த்தாதான் ஒரு மாதிரி டெரரா பயந்து வருது. அதனால எப்பயும் போல நீயே. நான் ஓட்டிக்கிறேன், டோன்ட் வரி. ஓகே எடுத்தாச்சா? அது போதும். சரி வாங்க, சரி போவோமா? வாங்க. அப்புறம் எல்லாரும் கிளம்பியாச்சுல, போவோமா? இவங்களுமா? எங்க போவோமா? எங்க போவோமாண்ணா, நீங்களாம் எங்க கிளம்பி நிக்கிறீங்களோ அங்கேயே தான் நானும் போகணும். நாங்க திருவிழாவுக்கு குடும்பமா போயிருக்கோம். நீ எங்க வர எங்களோட ஒட்டிக்கு? அடியே, உன் குடும்பத்துல நான் ஒருத்தி இல்லையா? கிடையாது. சரி இப்ப நான் போறேன், நீங்க வரியலா இல்லையா? ஏ உன்னை யார் இப்ப கூப்பிட்டா? நீ எங்களோட வர முடியாது பா. அப்படியா? நீ இப்ப என்கிட்ட என்ன சொன்னியோ
அத வார்த்தை மாறாம அப்படியே என் சம்மந்தி அம்மா விசாலாட்சி அம்மாட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஏ நாங்க வரோம், நீ வர முடியாது, அதை தான் சொல்லிக்கிருக்கோம். நீ வந்தாவா வராட்டி போ, நான் போய் முத ஆளா சீட்டு பிடிக்கிறேன். இவளோட வேற இனி மல்லு கட்டணும் மாடி. என்னடி கரகாட்டக்காரி மாதிரி ஜிங்கு ஜிங்குன்னு போய்க்கு இருக்கா? ஐயோ கருமம். ஏ இவளோட எல்லாம் போக முடியாதுரி, நீ வா, அதுகிட்ட பேசுவோம் வா. யார்கிட்ட? உங்க அத்தை தான், வேற யாரு? நடு வீட்டுல கொண்டாந்து அவன் சொல்றது அது காதுல கேட்டுட்டு அப்படியே அது வழங்கிட்டாலும். இதோ வரேன் சித்தி. போலாம். என்னடி உள்ளார கத்திக்கிட்டு இருக்க? நான் இதுங்களோட திருவிழாவுக்கு வரக்கூடாதான். எவ சொன்னது? உன் மருமகளுக்கு தான், நந்தினி ரேணுகா. ஆமா ஆமா அத்தை, நான் தான் சொன்னேன். என்ன இப்ப இங்க இருங்க, இவளோட எல்லாம் போக முடியாது சொல்லிவிட்டேன். ஏண்டி ஏன் அவ வரக்கூடாது? என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு மனுஷன் இதை கூட்டு போக முடியுமா? ஆமா ஆமா, இவ பெரிய இவ 4 எழுத்து படிச்சுட்டேன்னா திமிர்ல ஆடுறியா? படிச்சுட்டு மட்டும் என்னடி பிரயோஜனம்? இந்த அந்த சமையல் கட்டுக்குள்ளதானே பூத்துட்டு நிக்கிறிய? படிச்சா சமைக்க கூடாது என்னடி இவ? இந்த பாரு, இப்படி விதவிதமா புடவைய கட்டிக்கிட்டு நகையை போட்டு மினுக்குனா மட்டும் ஒன்னும் ஆகாது. கையில காசு வேணும். இந்த பாரு, அதுக்கு சம்பாதிக்கணும். என்ன பாத்தியா, நான் சொந்த கால்ல நின்னு சம்பாதிக்கிறேன்டி. நீ காட்சி சம்பாதிக்கிறடி. அதுக்காவது உனக்கு துப்பு இருக்கா? இல்ல இல்ல, அப்ப அமுத்திக்கிட்டு நில்லு. ஏ எனக்கு எதுக்கடி காய்ச்சற தலையெழுத்து? இந்தாருங்க அத்தை, இவளோட போக மாட்டோம். நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க, நாங்களா அவளான்னு. நீ என்ன சொல்றது சம்மந்தி அம்மா? நான் போவல, அவ்வளவுதான். அப்படி முடிவு இந்தாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய மனுஷி. கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு உன் மருமகள் கிட்ட சொல்றீங்க. முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு அவமானமா இருக்காதா? உங்களுக்கு அவமானமான காரியத்தை நான் பண்ண மாட்டேன். நான் போவல, அவ்வளவுதான். யாருடி? யாரு என் பேச்சு கேட்க மாட்டாங்கங்கிற? இதுங்கதான். எவடி சொன்னது? என் வீடு இது. இந்த வீட்டுக்கு நான் தான் மகாராணி. என் மூத்த மகனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் விட்டு கொடுப்பேன், அம்புட்டுதான். மத்த யாரும் என்கிட்ட பேச முடியாது. இது ஒரு இப்ப நான் சொல்றேன், நீ வண்டியில ஏறு போ. ஏன் சார்பா நீ போடி. உங்க சார்பாவா? உங்களுக்கே இதை சொல்ல அசிங்கமா இல்ல? இதெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. நல்லதுக்கு போகும்போது இதை எப்படி கூட்டிட்டு போக? அது வந்து அதே சீட்டெல்லாம் அடைச்சுக்கும். பிள்ளைங்களாம் எப்படி கூட்டு போகுது? பிள்ளைகளையும் ஆதரையும் நான் கூட்டியாரேன், நீங்க போங்க. அத்தை, நல்லதுக்கு போகும்போது இது கூட்டி போக முடியாது. நல்லது நடக்குமா? உங்களுக்கு தாண்டி நல்லது நடக்க கூடாது, எனக்கு நல்லது நடந்தா போதும். ஏய் போ, போய் முன்னாடி உட்காருடி. பின்னாடி ஏறு. ஏன் முன்னாடி ஜனனி உட்காருவா. ஏன் இவ போய் உட்காரட்டும்? ஐயோ சக்தி எல்லாம் வண்டி ஓட்டும், அப்புறம் ஜனனியா முன்னாடி உட்காரணும். இவ முன்னாடி உட்கார்ந்து தொந்தரவு பண்ணிக்கே வருவாளா? சக்தி இருக்கு வண்டி ஓட்டணும், பாண்டி இருக்கான்ல. ஏய் பாண்டி, நீ அவரு கிறுக்குத்தனமா வண்டி ஓட்டுறாரு. அவர் வண்டி ஓட்டுறாருன்னா நான் வரவே இல்லை, இங்கனே இருந்துக்கிறேன்.